நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 3 அலகு 1 தான் பார்க்க போகிறோம். உலகெல்லாம் தமிழர்கள். அதோட பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. 111 உள்ள மதிப்பீடு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாடத்தை ஷார்ட்டாக சொல்லணுன்னா எப்படி சொல்லுவாங்க, நினைவு கூறுக. இதில் இருக்குது பாருங்கள், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பிஜி, மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் போன்ற பல நாடுகளுக்கு தமிழர்கள் பயணம் மேற்கொண்டனர். இலங்கை, மொரீஷியஸ் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் தமிழர்கள் பலர் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு இலங்கை தமிழர்கள் மற்றும் இந்திய தமிழர்கள் என இரு பிரிவாக தமிழர்கள் உள்ளனர். தமிழ் மொழியையும் அதன் பண்பாட்டையும் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள தமிழர்கள் பலரை கொண்டுள்ள ஒரு தீவு ரீயூனியன் ஆகும். இதுதான் இந்த படத்தோட ஷார்ட். இதை ஃபுல்லாக அங்கே விரிச்சு இருக்காங்க. இதை நம்ம படித்தாலே போதும், இந்த பாடத்தை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, அதில் உள்ள மதிப்பீடு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா, சரியான விடையை தேர்வு செய்க. இலங்கையின் அலுவலக மொழிகளில் ஒன்று டேஸ் ஆகும். என்னதாகும்னா, அலுவலக மொழிகளில் ஒன்று தமிழ் ஆகும். ஒரு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ். என்னதுன்னா தமிழ். நவீன சிங்கப்பூர் டேஸில் நிறுவப்பட்டது. எப்போனா 1819 நிறுவப்பட்டது. நவீன சிங்கப்பூர் டேஸில் நிறுவப்பட்டதுன்னா 1819 நிறுவப்பட்டது. இதுதான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, பண்டைய காலங்களில் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கடல் வழியாக தமிழ்நாட்டின் டேஸ் உடன் இணைக்கப்பட்டிருந்தது. நாகப்பட்டினம். என்னதுன்னா இதோட ஆன்சர் நாகப்பட்டினம். மியான்மரின் முதன்மையான சமயம் டேஸ் ஆகும். புத்த சமயம் ஆகும். மியான்மரின் முதன்மையான சமயம் டேஸ் ஆகும்னா புத்த சமயம். இதோட ஆன்சர் என்னன்னா புத்த சமயம். ஆங்கிலேயர்கள் மொரீஷியஸை கைப்பற்றிய ஆண்டு டேஸ் ஆகும். ஆங்கிலேயர்கள் மொரீஷியஸை கைப்பற்றிய ஆண்டு டேஸ் ஆகும்னா 1810. இதோட ஆன்சர் என்ன, 1810 நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான விடையோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்னன்னா, பின் வருவனவற்றை பொறுத்துக. இங்கே உள்ள கேள்விக்கு இங்கே உள்ள ஆன்சர் மாற்றிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் நம்ம இப்போ எழுதணும். ஆனந்தா கோயில்னா என்னென்னா மியான்மரில் இருக்குது. ஆனந்தா கோயில் எங்கே இருக்குன்னா மியான்மரில் இருக்குது. இதோட ஆன்சர் மியான்மர். துணைநிலை ஆளுநர்னா யார்? துணைநிலை ஆளுநர் சர் தாமஸ் டாம்போட் ராபிள்ஸ். யாருன்னா சர் தாமஸ் இந்த இருக்குது. இதோட ஆன்சர். திருக்குறளி. நெக்ஸ்ட் என்னன்னா திருக்குறளி. திருக்குறளினா என்ன இருக்குது? ரத்து ஜோனி. இதோட ஆன்சர் இந்த இருக்குது. திருக்குறளினா ரத்து ஜோனி. நெக்ஸ்ட்டு அஞ்சல் அருங்காட்சியகம். அஞ்சல் அருங்காட்சியகம்னா என்னதுன்னா மொரீஷியஸ். மொரீஷியஸில் தான் அஞ்சல் அருங்காட்சியகம் இருக்குது. பண்டைய துறைமுகம்னா எதுனா நாகப்பட்டினம் தான் பண்டைய துறைமுகம். இது ஆன்சர்னா 2, 3, 5, 1, 4. இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியா தவறா என எழுதுக. மலேசியாவில் பல்லவர்களும் சோழர்களும் செல்வாக்கு பெற்றிருந்தனர். ஆமாம், அதனால் இதோட ஆன்சர் சரி. என்னதுன்னா சரி. தென் பசிபிக் பகுதியில் உள்ள எரிமலை தீவுகளின் கூட்டம் பிஜி ஆகும். ஆமாம், இதுவும் கரெக்டு. அதோட ஆன்சர் சரி. மன்னர் அனவர்தா மின்சாவின் மகன் கியான் சித்தார் ஆவார். ஆமாம், அவரோட மகன் பேர் கியான் சித்தா ஆவார். ஸோ இதோட ஆன்சரும் கரெக்டு, சரி. ரீயூனியன் தீவு என்பது பிரெஞ்சு வெளியுறவுத்துறையின் ஒரு பகுதி ஆகும். சரி, கரெக்ட். இதோட ஆன்சர். தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழர்கள் வாழ்கின்றனர். இல்லை, தவறு. நெக்ஸ்ட்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும். தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான கடந்த கால உறவுகளை விவரிக்கும். இதோட பக்கம் இன்னொரு எடுத்துக்கோங்க. 104வது பக்கத்தில் இருக்குது இதோட ஆன்சர். 104வது பக்கம் வேறு எடுத்துக்கோங்க. 104வது பக்கத்தில் மேலே மலேசியான்னு கெட்டிங் இருக்குது. அதில் தான் அதோட ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள மலேசியா ஒரு தீபகற்பம் ஆகும். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன, தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகும். இது செகண்ட் பாயிண்ட். இது பாயிண்டாக எழுதணும். அதனால நான் எப்படி எழுதியிருக்கேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு. இந்த பண்டைய காலங்களிலிருந்து இந்த அடைந்தன வரைக்கும் 3வது பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பல்லவர்களில் ஸ்டார்ட் பண்ணி ஏற்படுத்தினர் வரைக்கும் 4வது பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5வது பாயிண்ட்டு கீழே இந்த மலேவியா தீபகற்பத்தின் லிகோர் என்னும் இடத்தில் இதில் நோட் பண்ணி இங்கே குறிப்பிடுகிறது வரைக்கும் இது 5வது பாயிண்ட்டு. ஒரு 7 பாயிண்ட் கிட்ட எழுதணும். ஸோ நான் பாயிண்டாக எழுதுனால இப்படி நோட் பண்ணிக்க, நீங்களும் அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6வது பாயிண்ட் என்ன, இன்று மலேசியாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளனர் வரை 6வது பாயிண்ட்டு. 7வது பாயிண்ட் இந்த கடைசி மலேசியாவில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய இந்து பண்டிகைகள் ஒன்று தைப்பூசம் ஆகும். இதுதான் 7வது பாயிண்ட். இதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரீயூனியன் தீவு குறிப்பு வரைக. ரீயூனியன் தீவு குறிப்பு வரைக. இதோட ஆன்சர் என்னன்னா 109வது பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் 109வது பக்கம் எடுத்துக்கோங்க. 109வது பக்கத்தில் ரீயூனியன் ஹெட்டிங் கீழே உள்ள நோட் பண்ணிக்கோங்க. இந்த மொரீசியஸ் அருகில் இதிலிருந்து நோட் பண்ணி கீழே வகிக்கின்றனர், உயிர்ப்பதிவு வைக்கின்றனர், அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழ் மொழியினை கொண்டாட நாடுகளின் பெயர்களை எழுதுங்க. அதாவது 3 பேர். அதனால் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இலங்கை, மொரீசியஸ், சிங்கப்பூர். என்னன்னா இலங்கை, மொரீசியஸ், சிங்கப்பூர். மொரீசியஸ் நாட்டை கட்டமைத்தில் தமிழர்களின் பங்களிப்பினை கூறுக. இது வந்து 108வது பக்கம் இருக்குது. இதோட ஆன்சர் 108வது பக்கம் எடுத்துக்கோங்க. மொரீசியஸின் தலைப்புக்கு கீழே இந்தியர்கள்னு ஆரம்பிக்கும். இதிலிருந்து நோட் பண்ணி கீழே பிரெஞ்சுக்காரர்களுக்கு உதவினர், இதுவரை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் 4வது கொஸ்டின் ஆன்சர். அடுத்து கீழே அஞ்சல் அருங்காட்சியகம், இந்த பாயிண்ட்லேருந்து போர்ட் லூயிஸால் தமிழர்களால் கட்டப்பட்டது. இது வரைக்கும் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை எதுனா தைப்பூசம் தான் மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை. ஸோ தைப்பூசம்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மியான்மர் நாட்டின் தேசத்தந்தி யாருன்னா அனவர்தா மின்சா. மியான்மர் நாட்டின் தேசத்தந்தி யாருன்னா அனவர்தா மின்சா. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு யூனிட் போடுறேன். தேங்க்யூ.